ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ரச்சல் செக்லர் மற்றும் கேல் கடாட் நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி உள்ள ஸ்னோ ஒயிட் லைவ் ஆக்ஷன் படத்தை பார்த்தீங்கன்னா டிஸ்னி இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வேர்ல்ட் வைடா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்தை 1937 வெளியான ஸ்னோ ஒயிட் அந்த 7 டார்ஃப்ங்கிற ஒரு படத்தை அடாப்ட் பண்ணி தான் இந்த படத்தையே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அப்படியே சொதப்பிடுவானுங்க தான் நினைச்சா, ஆனால் ஓரளவுக்கு நல்ல படத்தை கொடுத்துட்டாங்க. கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கம்ப்ளீட் ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வச்சிருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான். ஸ்னோ ஒயிட்ங்கிற ஒரு பிரின்சஸ் ஒரு கிங்டம்ல இருக்காங்க. நம்ம ஸ்னோ ஒயிட்டோட காட் மதர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈவில் குயின். அந்த ஈவில் குயின் கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா நம்ம கேல் கடாட் பண்ணிருக்காங்க. அந்த ஈவில் குயின் பாத்தீங்கன்னா அடிக்கடி மேஜிக் மிரர் கூட பேசுவாங்க. என்ன பேசிக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிறதுல ரொம்பவே அழகானவங்க யாருன்னு கேட்பாங்க. பட் அந்த மேஜிக் மிரர் நம்ம ஸ்னோ ஒயிட்ட சொல்லிடும். ஸோ நம்ம ஸ்னோ ஒயிட்டோட பியூட்டி மேல நம்ம ஈவில் குயினுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜெலஸ் ஆயிரும். நம்ம எப்படியாவது ஸ்னோ ஒயிட்டை காலி பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. நம்ம ஸ்னோ ஒயிட்டை எப்படி போட்டு தள்ளுறது, அவங்களோட பிளான் சக்சஸ் ஆச்சா இல்லையா, ஸ்னோ ஒயிட் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இதை பத்தி தான் இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருக்கும். இந்த லைவ் ஆக்ஷன் ஸ்னோ ஒயிட் படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா. இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஸ்னோ ஒயிட்டை ஆக்ட் பண்ண நம்ம ரச்சல் ஜெக்லர் தான். முதல்ல நம்ம ரச்சல் ஜெக்லரை ஸ்னோ ஒயிட்டை கேஸ்ட் பண்ணப்போ நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா செம்ம அகேன்ஸ்டா இருந்தாங்க. இவங்களாம் செட் ஆக மாட்டாங்க, இவங்களால எதுக்குடா ஸ்னோ ஒயிட் எடுத்தீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்துல நம்ம ரச்சல் ஜெக்லர் ஸ்னோ ஒயிட்டா வாழ்ந்திருக்காங்க. அவங்களால எந்த அளவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ஸ்னோ ஒயிட்டா கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், டிஸ்னி படங்கள் எல்லாமே மியூசிக்கல் ஃபிலிமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் தான். நம்ம ரச்சல் ஜெக்லரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னி படம் எடுத்திருப்பாங்க. முக்கியமாக ஸ்டார்டிங்கில் வெயிட்டிங் ஆன விஸ்னு ஒரு பாடல் வரும். இந்த பாடல் நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது செம்ம வைபாக இருக்கும், சூப்பராக பாடியிருப்பாங்க. இவங்க தான் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்டாக இருக்காங்க. அதே மாதிரி இரண்டாவது பாசிட்டிவ் பாயிண்ட் இந்த படத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்டர் உமன் நம்ம கேல் கடாட் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஈவில் குயினாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக ரசிக்கும்படி இருந்துச்சு. சில இடங்கள்ல நம்ம கேல் கடாட்டா ஈவில் குயினா பார்க்கும்போது நமக்கே பாத்தீங்கன்னா பயம் வரும். இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் சில நெகட்டிவும் இருக்கு, அது பாத்தீங்கன்னா அடுத்ததா பேசலாம். இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கலர் கட்டிங்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், விசுவல்ஸா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும், எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா பிரம்மாண்டமா கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல மொத்தமா 7 டுவார்ஃப்ஸ் வருவாங்க. அவங்களோட சிஜிஐ எல்லாமே பாத்தீங்கன்னா தாறுமாறா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பரா ரசிக்கும்படி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா செம்ம என்கேஜிங்கா இருந்துச்சு. எங்கேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ல வரும். இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்துடலாமா. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்னோ ஒயிட் படம்னாலே அதுல கண்டிப்பா எமோஷனல் கனெக்ஷன் இருந்தா தான் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ஷன் சுத்தமா எனக்கு ஒர்க் ஆகல. மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். அதே மாதிரி இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபேமிலி ஆடியன்ஸ், கிட்ஸையே பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. யூத் ஆடியன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒர்க் ஆகுமானே தெரியல. போன வருஷம் அதாவது 2024 பாத்தீங்கன்னா விக்டுன்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படமுமே பாத்தீங்கன்னா ஃபேண்டசி பிளஸ் மியூசிக்கல் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான். அந்த படத்தை சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல அது இல்ல. டிஸ்னி இந்த படத்தை எடுக்கும் போதே டார்கெட் ஆடியன்ஸ், கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு செட் பண்ணி வச்சுட்டு தான் எடுத்திருப்பானுங்க போல. அதே மாதிரி இன்னொரு பெரிய நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஈவில் குயினா ஆக்ட் பண்ண நம்ம கேல் கடாட் தான். கேல் கடாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் சில பிளேசஸ்ல ரொம்பவே நல்லா இருந்தாலும் முக்காவாசி இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடிதான் வாங்குது. இந்த படத்துல ஸ்னோ ஒயிட்டுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான கேரக்டர்னா அது வந்து ஈவில் குயின் தான். ஈவில் குயின் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட முக்காவாசி இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்தா பயமே இல்ல. அவங்க ஈவில் குயின், ஸோ அவங்கள பார்த்தா நமக்கு பயம் வரணும்ல. அந்த பயம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல சுத்தமா இல்ல. எனக்கு காவாசி அவங்கள பார்த்தா பயமா இருந்துச்சு. பட் முக்காவாசி பாத்தீங்கன்னா இவங்களா ஒரு ஆளா, இவங்களை ஈஸியா டிஃபீட் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதுவே பழைய அனிமேஷன் ஸ்னோ ஒயிட் படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஈவில் குயினை பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாத்தீங்கன்னா நமக்கு பயம் இருக்கும். பட் கேல் கடாட் பாத்தீங்கன்னா ஒழுங்கா போர்ட்ரே பண்ணல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஈவில் குயின் கேரக்டர். அதே மாதிரி இந்த படத்தோட ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா இந்த படம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கும். போன வருஷம் விக்டு படத்தை எப்படி தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா ஸ்னோ ஒயிட் படத்தையும் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. பட் ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா சொதப்பிட்டாங்க. இவ்வளவுதான் இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் இருக்கு. இந்த படத்துல குறைகள் இருந்தாலுமே இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கும். முக்கியமா ஃபேமிலிஸ்க்கோ கிட்ஸுக்குமே பாத்தீங்கன்னா இந்த படம் செம்மையா ஒர்க் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. 1937 வெளிவந்த ஸ்னோ ஒயிட் படம் மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆயிருவீங்க. ஸோ கைஸ், நீங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம ரச்சல் ஜெக்லர் உயிரை கொடுத்து ஸ்னோ ஒயிட்டா நடிச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா நின்று பேசுறது. அவங்க தான் பாத்தீங்கன்னா
மொக்கையாக வேண்டிய படத்தை காப்பாற்றிருக்காங்க. ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மேக்கிங் இருக்குது, மியூசிக்கல் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு டைம் தேட்டரில் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிற ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தாராளமாக கொடுக்கலாம். ஆஹா ஓஹோன்னு இல்லை, அதே மாதிரி மொக்கையும் இல்லை, அந்த ரெண்டுக்கும் மிடில் ஒரு வெர்டிக்ட் இருந்தால் என்னவோ அதுதான் இந்த ஸ்னோ ஒயிட் படம். ஸோ ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹாலிவுட் நியூஸ், ஹாலிவுட் ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.